நமச்சிவாய. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கருங்காலி மாலை. கருங்காலி மாலைனாலே வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவாங்க. கருங்காலி மாலை வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான தெய்வ சக்தி கொண்ட மாலை. எல்லா மாலைக்கும் சக்தி இருக்குது. இதில் மற்றது காட்டிலும் இதில் இந்த கருங்காலி மாலைக்கு அதிகப்படியான சக்தி இருக்குது. இந்த கருங்காலி மரம் வந்து பல கோயிலில் ஸ்தல விருட்சமாக இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மரம், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாலை. இது கருங்காலி குச்சி. இதை நம்ம பூஜை பண்ணுறவங்க, இந்த காளி பூஜை பண்ணுறவங்க, துர்க்கை பூஜை பண்ணுறவங்க, துர்க்கைக்கு ஆயுதமாக அதை கையில் வச்சுருப்பாங்க. துர்க்கை கையில் வச்சுருப்பாங்க. அதை தவிர குறி சொல்கிறவங்க கையில் வச்சுருப்பாங்க. இது மூலிமா தெய்வமே குடிக்கொண்டு அங்கே சொல்வாக்காக வெளிப்படுமா. இந்த குச்சி வச்சுருந்து சொன்னால் அங்கே வாயிலேருந்து வரும் வார்த்தை சொல்வாக்கு வந்து பலிக்கும் அப்படின்னு ஐதீகம். இதை நம்ம காப்பரை கப்பு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இன்னும் அதை சக்தி அதிகப்படுத்தி தரும். காப்பருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம். தெய்வ சக்தி அதிகமாக இருக்க பொருள் வந்து உலோகத்தில் பார்த்திங்கன்னா காப்பர் சொல்லுவாங்க. ஒரு சிறந்த பொருள் இது. அது தவிர கோபுர கலசம் பார்த்துருக்கீங்களா? கோபுர கலசம் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது கோபுர கலசத்தில் நடுவில் வைக்கக்கூடிய குச்சி பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி குச்சி தான். இந்த கருங்காலி குச்சி வைக்கிறது மூலமா மின்காந்தாளிகள் மூலயமா இந்த மின்னிலிருந்து பாதுகாக்கும், அந்த ஊர் மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த குச்சி தான் வைப்பாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மரம், மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு மரம். இது வந்து கருங்காலி மணி. இப்போது படிக்கிற பசங்க, சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கந்திஷ்டி படும், சின்ன சின்ன அடி படும் சொல்லிட்டு ரொம்ப பயம் பெரியவங்க. அதனால் இந்த மணி அணியவங்களுக்கு அந்த பயம்லாம் இருக்காது. கல்வியில் சேர்ந்து விழுந்துவாங்க, நல்லா படிப்பாங்க, கந்திஷ்டி எதுவும் படாது. சின்ன சின்ன நோய்வாய்ப்படுதலேருந்து காப்பாற்றும் தெய்வ சக்தி உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருங்காலி மை. இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கந்திஷ்டி அதிகமாக படும், அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க பெரியவங்க. அவங்களாம் இந்த மணி, இந்த தெய்வ சக்தி அதிகம் இந்த கருங்காலி மையை அணைச்சா அவங்களுக்கு வந்து கந்திஷ்டி நிச்சயம் படாது. சரிங்களா? அது தவிர சில பேர் சொல்கிறாங்க இது வந்து வசிய மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வ சக்தி நிறைந்த மை. இது வந்து நல்லதுக்கு மட்டும் தான் துணை போகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.